வணக்கம் திரிபுர சுந்தரி மேடம் அவர்களே, வணக்கம். இந்த வார ஆன்மீகம் மற்றும் ஜோதிட நிகழ்வில் நேயர்கள் கேட்டிருக்கும் கேள்வி, நட்சத்திரங்களை வைத்து பலன் சொல்ல முடியுமா? நட்சத்திரங்களுக்கு பலன் உள்ளதா? அடுத்தது ஆன்மீகமாக கேட்டுள்ள கேள்வி, எந்த ராசிக்கு எந்த கடவுளை நாம் வணங்கினால் நன்று? இந்த 2 கேள்விகளுக்கும் இந்த வாரம் தங்களுடைய பதிலை எதிர்நோக்கி இருக்கும் உங்களுடைய பக்தர்கள். நன்றி அம்மா, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நட்சத்திரத்தை பற்றி பேச போகிறோம். நட்சத்திரங்களில் பலன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கேள்வியாக இருக்குது. நிறைய ஜோதிடர்களுக்கு இடையேயான முரண்பாடுகள் எப்படி வருதுன்னா அந்த நட்சத்திரங்களில் தான் வருது. சிலர் நட்சத்திர சாரம் அப்படின்னு பார்த்து ஜோதிடம் கணக்கிடுறாங்க. சிலர் அந்த கிரகங்களோட ஒளி அளவை வச்சு தான் ஜாதகம் கணக்கிடுறாங்க. இவங்களுக்குள்ளேயே இந்த முரண்பாடுகள் நிறைய இருக்குது. அது பெரிய சண்டை சச்சரவுகள் வர்ற அளவுக்கு ஜோதிடர்களுக்குள்ளார இந்த நட்சத்திரங்களை பற்றிய முரண்பாடுகள் இருக்குது. இதில் என்னுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இப்போது நட்சத்திரங்களில் அதுக்கு முன்னே 28 நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் 27 நட்சத்திரம் ஆச்சு. அந்த 28வது நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போது அது ஒளி இழந்து போயிடுச்சு. அதனால் அந்த நம்ம கணக்கில் வச்சுக்கிறது. அதுக்கு அடுத்ததாக சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்துக்கு அருகில் வசிஷ்டர் நட்சத்திரம், அருந்ததி நட்சத்திரம் அப்படின்னு 2 நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கும் இருக்குது, ஆனால் ஒளி மங்கிய நிலையில் இருக்குது. சில சமூகங்களில் திருமணம் செய்வாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்கணும், அதாவது அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த அருந்ததி நட்சத்திரம். அப்போ மாப்பிள்ளை போய் பொண்ணை அழைச்சிட்டு போய் காட்டுவார். அவங்க இந்த தலைக்கு மேலே கையை வச்சு பார்ப்பாங்க. அதாவது தெரியுது பாருங்க அருந்ததி நட்சத்திரம், உனக்கு தெரியுதா அப்படின்னு அந்த மாப்பிள்ளை கேட்பார். அப்படியே வானத்தை பார்த்து கேட்பார். அப்போது எல்லாரும் சொல்லுவாங்க, தெரியுதுன்னு சொல்லு, அப்போ தான் உன்னோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சமூகத்தினருடைய வழக்கம். ஏன்னா அந்த இடத்துல அருந்ததி நட்சத்திரம் இருக்கா இல்லையா, உங்களுக்கு வெறுங்கனால தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கணக்கு கிடையாது. அருந்ததி நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒளி மங்கிய நிலையில் இருக்குது. இப்படி நிறைய நட்சத்திரங்கள் ஒளி மங்கி போயிடும் வருட கணக்கில். அதாவது நம்ம சூரியன் அப்படிங்கிறதே ஒரு நட்சத்திரம் தான். அதை நம்ம கோள்கள் அந்த சூரியனை மையமாக வச்சு நிறைய கோள்கள் இயங்குது. அந்த கோள்களில் ஒன்று தான் நம்ம பூமி. அந்த பூமியோட துணைக்கோள் தான் சந்திரன் அப்படிங்கிற கணக்கை வச்சு தான் நாம் ஜோதிடம் கணக்கிடுறோம். இந்த சூரியனை போல உள்ள மற்ற நட்சத்திரங்கள் அத்தனையுமே இந்த சூரியனை விட பல மடங்கு ஒளி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அறிவியல் ரீதியான அந்த கருத்தை நம்ம ஒத்துக்கணும். இதில் மகம் நட்சத்திரம் ரொம்ப அதிக ஒளியை கொண்டது. அதாவது நான் அந்த படத்தில் பாருங்கள், அது ஒரு நீல நிற ஜுவாலையோட தகதகன்னு எரிஞ்சிட்டு இருக்கும். இப்போ சூரியனுக்கு இருக்கிற இந்த துணைக்கோள்கள் மாதிரி, அதாவது இந்த வியாழன் கிரகம் மாதிரி, இந்த புதன் கிரகம் மாதிரி, சுக்கிரன் கிரகம் மாதிரி, பூமி மாதிரிலாம் அந்த மகம் நட்சத்திரத்துக்கு இல்லை அப்படிங்கிறது அறிவியல் ரீதியான கருத்து. ஏன்னா அது அந்த அளவுக்கு பிரகாசமான ஒளியோட தகதகன்னு வெயில் அதிகமான வெளிச்சத்தோட அதிக வெப்பநிலையோடு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு அறிவியல் ரீதியான கருத்து. இதே போல் திருவாதிரை நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரமும் ரொம்ப அதிக அளவில் பிரகாசிச்சுட்டு இருக்கிறது. இதனால தானோ என்னவோ நம்ம ஜாதகத்தில் திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னா அது ராகுவோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. கேட்டை நட்சத்திரம் அப்படின்னா அது திருமண ரீதியில் சில சங்கடங்களை உண்டு பண்ணும் அப்படின்னு சில கருத்துக்களை எல்லாம் இந்த மாதிரி இந்த நட்சத்திரங்களோட அதிக ஒளியை கணக்கு வச்சு தான் சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சொல்லுவாங்கல்ல, கேட்டை பெண் கேட்டு போகிறவங்கள கொன்னுடும் அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்டை கேட்டவங்கள அடிச்சிடும் அப்படின்னு ஒரு பழமொழி, ஒரு சொலவடை சொல்லிட்டு இருப்பாங்க கிராமங்களில். இப்போ இந்த பழமொழியெல்லாம் இந்த மாதிரி நட்சத்திரங்களோட ஒளியை வச்சு அதுக்கு ஒரு பயந்து அப்படி தான் சொல்கிறாங்களா என்ன அப்படின்றது தெரியல. ஆனால் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும், அதாவது நட்சத்திரத்தில் பலன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான கருத்து இப்போ நம்ம திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நட்சத்திரங்கள் எப்படி இருக்குதுன்னா, நம்ம பஞ்சாங்கம் எப்படி முதல்ல தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது சூரியனை ஒரே ஒரு
புள்ளியில வச்சு, அதாவது இந்த 360 டிகிரி வட்ட பாதையில இருக்கிற அத்தனை நட்சத்திரங்களையும் நம்ம 12 பாகமா பிரிச்சிருக்கோம். அந்த 12 பாகத்துக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு 13 டிகிரி அப்படின்னு கணக்கு பண்ணியிருக்கோம். இந்த நட்சத்திரத்துல இந்த சூரியனை முதல்ல அமர வச்சு அதுலேருந்து சுத்துறதா கணக்கெடுக்கணும் அப்படிங்கிறது தான் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்றது. இதுல சில பஞ்சாங்கங்கள் வந்து, அதாவது குறிப்பா வந்து சித்திரை நட்சத்திரத்துல வச்சு இப்போ சிலர் பஞ்சாங்கம் கணிச்சிருப்பாங்க. சித்திரை பட்ச அயனம் பஞ்சாங்கம் அப்படின்னு கணிச்சிருப்பாங்க. அது வந்து சரியான கணக்குல வரலன்னு சில ஜோதிடர்கள், அதாவது பஞ்சாங்க கணிதம் தெரிந்த ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னா, இப்போ வந்து இந்த நட்சத்திரங்கள்ங்கிறது ஒரே இடத்துல நிரந்தரமா இல்லை. அது முன்னால பின்னால நகருது. அதாவது பக்கவாட்டிலையும் நகரும், முன்னாலேயும் நகரும், பின்னாலேயும் நகரும். நம்ம சந்திரனை வந்து கணக்கிடுறதுக்கு எந்த இடத்துல போகுதுங்கிறத கணக்கிடுறதுக்கு தான் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒன்று சொல்லுவோம். அதாவது ஒரு தூரத்துல ஒரு மலை தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மலைக்கு பக்கத்துல ஒருத்தன் சைக்கிள்ல போயிட்டு இருக்கான். நாம இந்த பக்கம் தூரத்துல இருந்து பாக்குறோம். அப்போ வந்து ஒரு மலை தெரியுது, ஒரு வீடு தெரியுது, ஒரு மரம் தெரியுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதான் அந்த சைக்கிள்ல போறவர் பாருங்க, அந்த மலையை கடந்து போறாரு, அந்த பாருங்க அந்த மரத்தை கடந்து போறாரு, அந்த வீட்டை கடந்து ஒரு பெரிய கோபுரம் இருக்கு அதை கடந்து போறாரு அப்படின்னு நம்ம ஒரு அடையாளப்படுத்துவோம். அதே போலதான் சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து சில நட்சத்திரங்கள் வந்து பக்கவாட்டில் நகரும், சில நட்சத்திரங்கள் வந்து பின்னால நகரும் இல்லை முன்னால நகரும். அந்த சூரியனை ஒரு மைய புள்ளியில் வச்சு தான் அந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறத தயார் பண்ணுறாங்க, அயனாம்சம் அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. இப்போ வந்து அந்த சுவாதி நட்சத்திரம் ரொம்ப வேகமாக பின்னோக்கி நகருது. அந்த மைய புள்ளியிலேருந்து அதிக பின்னோக்கி நகர்றது அந்த சுவாதி நட்சத்திரம். அது வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இடையில 13 டிகிரி வித்தியாசம் இருக்கும். அந்த அளவுக்கு வச்சு தான் அந்த நட்சத்திரத்தை வச்சு இது 27 நட்சத்திரம்னு நம்ம ஜோதிடத்தில் கணக்கிடுறோம். இப்போது சித்திரை நட்சத்திரத்துக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கும் இடையில இன்றைய நிலையில் அந்த 13 டிகிரியை தாண்டி போயிடுச்சு சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது. அப்போது அந்த சித்திரை நட்சத்திரத்தில் மையப்புள்ளியாக வச்சு சித்திரை பட்ச அயனாம்சம் அப்படின்னு ஒரு கணக்கு முறையை கையாளுறாங்க அப்படின்னா அந்த இடம் தப்பாக போகுது, கணித முறை தப்பாக போகுது. இதை தான் வந்து சித்திரை பட்ச அயனாம்சத்தை நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லை. இப்போ இதெல்லாம் ஜோதிடர்கள் ஒத்துக்கணும், வானியல் ரீதியான கருத்துக்கள் அப்படிங்கிறப்ப ஒத்துக்கணும். அதனால் யாரோ சொன்னாங்க, ஏதோ ஒரு மூல நூல்களில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. அதனால நட்சத்திரங்களில் பலன் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. சூரியன் அப்படிங்கிறதே ஒரு விண்மீன் தான், ஒரு நட்சத்திரம் தான். அதை நம்ம வந்து ஜோதிட கணிதத்திற்காக அதை கோள்கள் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வந்து நம்ம வச்சுருக்கோம். இப்போது அந்த 27 நட்சத்திரமும் 27 சூரியனை போல், அந்த சூரியனை போல் பல மடங்கு ஒளி அதிகமாக உள்ளது தான் அந்த நட்சத்திரங்கள். அந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனியாக வந்து கோள்கள் இருக்குது, அதை சுற்றின கோள்கள் நிறைய இருக்குது. இது நாளுக்கு நாள் இந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சுற்றி நிறைய கோள்கள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம் வந்து அறிவியல் ரீதியான ஒரு கணிதத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஜோதிடம் அப்படிங்கிறது அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இன்னைக்கு கிரகங்கள் இந்த நிலையில் இருக்குங்கிறதோ அதை நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஜோதிடம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து திருவாதிரை நட்சத்திரம், இந்த மக நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இதெல்லாம் வந்து ஒளி அதிகமான நிலையில் உள்ள ஒரு நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் வந்து அதோட ஒளிகள்லாம் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தோட ஒளியும் நம்ம பூமிக்கு வர்றதுக்கு 700 ஆண்டுகள், 800 ஆண்டுகள், 1200 ஆண்டுகள், அப்படி 1200 ஒளி ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கான டிஸ்டன்ஸ்ல நாம இருக்கோம். நம்ம பூமிக்கு வந்து அடையணும் அப்படின்னா 1500 ஒளி ஆண்டுகள் கூட கழிச்சு வருது இந்த நட்சத்திரங்களோட ஒளி. அப்போ நம்ம அதே போலதான் நம்ம கோள்கள், நிலவோட ஒளி வந்து நமக்கு 1 நிமிஷத்துல வந்துடும், 1 நிமிஷம் 33 செகண்ட்ல வந்துடும். அதே போல சூரியனோட ஒளி வந்து நமக்கு 8 நிமிஷத்துல வந்துடும். அதே போல நட்சத்திரங்களோட ஒளி நம்ம பூமிக்கு எப்போ வருதுன்னா 500 வருடம் கழிச்சு, 700 ஒளி ஆண்டுகள் கழிச்சு தான் வருது. ஒரு ஒளி ஆண்டு அப்படிங்கிறது 9.46 லட்சம் கோடி கிலோமீட்டர் அப்படிங்கிறது கணிதம். இப்போ சில நட்சத்திரங்களோட ஒளி வந்து 700 ஒளியாண்டு, 800 ஒளியாண்டு அப்படிங்கிற கணிதத்தில் தான் நம்ம கணக்கிடுறோம். அப்போது அந்த 800 ஒரு ஒளியாண்டே இவ்வளவு இருக்குன்னா அப்போ அந்த 800 ஒளியாண்டுங்கிறது நம்ம பூமியை வந்து சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போது அந்த நட்சத்திரங்களோட ஒளி நமக்கு எப்படி பூமியில் படுதுன்னு நம்ம எடுத்துக்க முடியும். திருவாதிரை நட்சத்திரத்தோட ஒளி வந்து 650 ஒளி ஆண்டுகள். அன்னைக்கு அது எப்படி பிரகாசமாக இருக்குதோ அந்த ஒளியை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இன்னொரு 650 வருடம் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்கறது 650 வருடத்துக்கு முந்தைய நிலையில எப்படி இருந்ததோ அதோட ஒளியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
இப்போ அந்த திருவாதிரை நட்சத்திரம்லாம் வெடிக்கிற நிலையில இருக்கு. அப்போ ஒருவேளை அது வெடிச்சு போயிடுச்சு அப்படின்னா நாம இந்த 27 நட்சத்திரங்களை கணக்கிடுறோம்ல, அப்போ அந்த திருவாதிரை நட்சத்திரம் போயிடும். ஏன்னா இன்னைக்கு வெடிச்சதுன்னா கூட இன்னொரு 650 ஆண்டுகள் கழித்து தான் நமக்கு அது தெரியும், திருவாதிரை நட்சத்திரம் வானத்துல இல்லை அப்படிங்கிறது தெரியும். இந்த திருவாதிரை நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம வானத்துல பார்ப்போம், நேர்கோட்டில் ஒரு 3 நட்சத்திரம் இருக்கும், வரிசையா 3 நட்சத்திரம் இருக்கும். அந்த 3 நட்சத்திரத்துக்கும் மேல கொஞ்சம் இடதுபுறமா பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரம் இருக்கும். இப்போ அந்த நட்சத்திரமே இல்லை அப்படிங்கிற நம்ம எப்போ தெரிஞ்சுப்போம்னா இன்னைக்கு வெடிச்சே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம அப்படி ஒரு கணக்கு எடுத்துப்போம், இன்னைக்கு வெடிக்குது நட்சத்திரம் அப்படின்னா நம்ம 650 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நம்ம அதை நமக்கு தெரியும். இதே போலதான் கேட்டை நட்சத்திரமும் 550 ஒளியாண்டுகள் வித்தியாசத்துல இருக்கு. அதாவது ரொம்ப அதிக பிரகாசமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கேட்டை நட்சத்திரம் வெடிச்சிட்டு அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுப்போம். இன்றைய நிலையில கேட்டை நட்சத்திரம் வெடிக்குது அப்படின்னா கூட நம்ம அதை ஒரு 550 வருடம் கழிச்சு தான் பார்க்க முடியும். அதாவது 2576வது வருடம் தான் பார்க்க முடியும். இன்னைக்கு வெடிச்சது அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுட்டோம்னா 2576வது வருடம் தான் பார்க்க முடியும். அதாவது 550 வருடங்களுக்கு அப்புறம் தான் அந்த வானத்துல நம்ம பிரகாசமா அது வெடிச்சு போகுது, அது அந்த சூப்பர் நோவாங்கிற நிலையை அடையுது அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்போ ஒரு குறிப்பிட்ட வருடத்துல வெடிச்சிடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு 500 வருஷம் 600 வருஷம் கழிச்சும் இந்த ஜோதிடங்கிற கலையை நம்ம கத்துக்கிட்டு வர்றோம், அதன்படி பலன் சொல்றோம் அப்படின்னா அப்ப நம்ம அப்டேட் ஆகிக்கணும். இந்த நட்சத்திரம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஜோதிடம் இன்னொரு 500 ஆண்டுக்கு அப்புறமா இந்த வேரியேஷன்லாம் ஜோதிடம் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கலை. நாம் புலிப்பாணி சொன்னார், பராசரர் சொன்னார், ஜோதிட அலங்காரத்தில் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படசை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம ஜோதிடத்தை கணித்தோம் அப்படின்னா நமக்கு இப்படி தான் நட்சத்திரத்தின் அடிப்படையில் கணிக்கிறது மாதிரியான ஒரு தவறான கணித முறை தான் வரும். நான் சொன்ன அறிவியல் பூர்வமான உண்மையிலிருந்து நட்சத்திரங்களோட ஒளி பூமிக்கு வரலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்போது அதை ஜோதிடர்கள் ஏற்றுக்கணும். இந்த கணித முறையை தெரிஞ்சுக்காம இதில் இல்லை நட்சத்திரத்தை அப்படி தான் வருது, நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி மற்றவர்களோட விவாதம் செஞ்சுட்டு இருக்கிறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். அதனால் நட்சத்திரங்களில் பலன் இல்லை, தனிப்பட்ட பலன் இல்லை. அதாவது கோச்சாரப்படி இன்றைக்கி எந்த இடத்துல நகருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க தான் நாம் நட்சத்திரத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் அப்படி ஒரு மனிதர்களை நம்ம முன்னோர்கள் அப்படி பழக்கி வச்சுட்டாங்க. இந்த நட்சத்திரத்தில் தான் இந்த பலன் இருக்குது, மகம் நட்சத்திரத்தில் பிறந்தா அவங்க ஜெகத்தை ஆள்வாங்க, ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தா அவங்களுக்கு இவங்க மாமியார் ஆகாது மாமனார் ஆகாது அப்படின்னு, மூல நட்சத்திரத்தில் பிறந்தா அதுவாகும் இதுவாகும்னு சொல்லி நம்மளை அந்த நட்சத்திரத்திலேயே ஊறி போய் அடுத்த நிலைக்கு ஜோதிடம்ங்கிற அடுத்த கட்டத்துக்கு நகராமலே விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் நட்சத்திரங்களில் தனிப்பட்ட பலன் இல்லை. இன்றைக்கி என்ன இடத்துல நிலவு நகர்ந்து போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் நாம் நட்சத்திரம் அப்படிங்கிற ஒன்றை கணக்கெடுத்துக்கிறோம். அதாவது சனி அப்படிங்கிற கிரகம் தான் நம்ம பூமிக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறது. அதோட ஒளி பூமிக்கு விழுறதுக்கே நம்ம 1 மணி நேரத்துக்கு சராசரியாக 1.5 மணி நேரம் ஆகுது. முன்னால் அது பூமி கிட்ட வர்றப்பவும் ஒரு மாதிரியும் எட்ட போகிறப்ப ஒரு மாதிரியும், அதாவது சராசரி தூரம் அப்படிங்கிறது 1.5 மணி நேரம் ஆகுது. ஆனால் நம்ம சூரிய மண்டலத்திலிருந்து அத்தனை 550 ஒளி ஆண்டுகளுக்கு தள்ளி இருக்கிற ஒரு நட்சத்திரத்தின் ஒளி நம்ம பூமியில் எப்படி படும் அப்படிங்கிறத நாம் யோசிக்கணும். அதனால் நட்சத்திரங்களின் பலன் இல்லை. அது பழைய ஜோதிடத்தை நீங்கள் பின்பற்றாதீங்க, அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க. இன்றைக்கி நாம் டெலிஃபோன் ஒரு காலத்தில் உபயோகப்படுத்தணும், அதுக்கப்புறம் அந்த பட்டன் ஃபோனு அப்படின்னு சொல்லி ஒன்று பயன்படுத்தணும், அப்புறம் செல்ஃபோனு அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோனு அப்படின்னு பயன்படுத்தணும், ஆப்பிள் ஃபோன்னு பயன்படுத்தணும். இப்போ நிறைய வேரியேஷன் வந்துடுச்சு ஃபோனில். அப்போது நம்ம இன்னும் நான் அந்த டெலிஃபோனை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அதுதான் உண்மை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இப்போ நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். அதே போல் தான் ஜோதிடம். இன்றைய நிலையில் வானில் என்ன நிகழ்ச்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஜோதிடத்தில் பலன் எடுத்தால் தான் நம்ம கரெக்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மேஷராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும் முருகனை தான் வழிபடணும். அவங்களுக்கு உகந்த தெய்வம் முருகன். குறிப்பாக பழனியில் இருக்கிற முருகனையும் வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற முருகனையும் வழிபட்டால் அவங்களுக்கு நல்லது. அடுத்ததாக ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும்
சுக்கிர பகவான் தான் நல்லதை செய்யக்கூடியவர். அவங்களுக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபடலாம். அடுத்ததாக மகாலட்சுமியை வழிபடலாம். மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் பெருமாளை தான் வழிபடணும், சரஸ்வதியை வழிபடணும். கடக ராசிக்கு சாந்த ஸ்வரூபிணியாக இருக்கிற அம்மனை தான் வழிபடணும். உக்கிர தெய்வங்களை வழிபட வேணாம். சாந்த ஸ்வரூபிணியாக அன்னபூரணி, புவனேஸ்வரி, மாரியம்மன், இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் இருக்கும், அதை வழிபடணும். அடுத்ததாக சிம்மராசிக்கு சிவனை மட்டும்தான் வழிபடணும். அடுத்ததாக மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். அடுத்ததாக திருச்செந்தூர் முருகனை போய் வழிபடலாம். ஏன்னா அங்கே ஒரு குருவோட ஆதிக்கம் அதிகம் உள்ள இடம்ங்கிறது திருச்செந்தூர். அப்போ அங்கே போய் வழிபடலாம் இந்த 2 ராசிக்காரர்கள். அடுத்ததாக மகரமும் கும்பமும் சனி பகவானுக்கான ராசிகள். அவங்க ஆஞ்சநேயரை வழிபடலாம், நரசிம்மரை வழிபடலாம், பிரத்யங்கரா தேவியை வழிபடலாம். அடுத்ததாக திருக்கொல்லிக்காடு அப்படிங்கிற ஊரில் இருக்கிற சனி பகவானை வழிபடலாம். இது இல்லாமல் அவங்கவுங்க குலதெய்வங்களை முதல்ல வழிபட்டுக்கணும். அடுத்தது தான் இந்த கிரகங்களுக்கான தெய்வங்களை வழிபடலாம். ஏன்னா சில கோயிலுக்கு போனால் சிலருக்கு ஒத்துக்காது. இப்போ ஒருத்தருக்கு குரு சரியாக இல்லை அப்படின்னா அவங்க திருச்செந்தூர் போனாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். சுக்கிரன் சரியாக இல்லை அப்படின்னா அவங்க ஸ்ரீரங்கம் போனாங்கன்னா போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அப்போது சிலவங்களுக்கு செவ்வாய் சரியில்லை அப்படின்னா பழனிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அன்னையிலேருந்து பிரச்சனை, ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை ஆரம்பமாகும். அப்போது நமக்கு எந்த கோயிலுக்கு போயிட்டு நமக்கு அது ஒத்து வரலையோ அப்போ அந்த கோயிலுக்கு போகிறத நிறுத்திக்கணும். அப்போ அந்த கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் அதை மாற்றிக்கிட்டு நமக்கு வேறு ஒரு கோயில், எந்த கோயிலுக்கு போனால் நல்லது நடக்குதோ அந்த கோயிலுக்கு போகணும். அதனால் இந்த ராசி தான் நான் இந்த கோயிலுக்கு தான் போவேன் அப்படின்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. குறிப்பாக நீங்கள் கேட்டது இந்த ராசிக்கு எந்த கடவுள் அப்படின்னு கேட்டிங்க, அதுக்காக சொல்லியிருக்கேன். அந்த ராசி அந்த ராசியில் உங்களுக்கான என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும்ல. அந்த ஒரு செவ்வாயோ சனியோ உங்களுக்கு எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும்ல. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு போகணும். சிலவங்க ஐயப்பன் கோயிலுக்கு போனால் ஒத்துக்காது, சிலவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், வீட்டில் ஏதாவது ஒன்று. திருப்பதி அது போல். இப்போ கடகராசிக்காரர்கள் திருப்பதிக்கு போகலாம், ஏன்னா அங்கே சந்திரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ மகர ராசிக்காரர்களோ கும்பராசிக்காரர்களோ அவங்க திருப்பதிக்கு போனால் சிலருக்கு ஆகாது. அவங்களுக்கு சந்திரன் நல்ல நிலையிலிருந்து, அது குருவோட பார்வையிலிருந்து, அது அல்லது சுக்கிரனோட பார்வையிலிருந்து அப்படிங்கிறப்ப அது நல்ல பலனை கொடுக்கும். அதே ஒரு அமாவாசை நிலையில் இருந்துச்சு அவங்களுக்கு சந்திரன் அப்படின்னா அவங்க திருப்பதி போனாங்கன்னா பார்த்தீங்கன்னா வர்ற வழியில் ஏதாவது ஆக்சிடென்ட்டு, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது அப்படி இருக்கிறப்ப அந்த கோயிலுக்கு போகிறத நம்ம தவிர்த்து கொள்ளலாம், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.